கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஐஸ்பெர்க் ஆலி பகுதிக்கு இந்த ஆண்டின் முதல் பனிப்பாறைகள் வரத் தொடங்கியுள்ளன. 10,000 ஆண்டுகள் பழமையான இந்த பிரம்மாண்ட பனிப்பாறைகளை காண தற்போதைய சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். பொதுவாக கோடை காலத்தின் தொடக்கத்தில் தென்படும் இந்த பனிப்பாறைகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலேயே வரத் தொடங்கியது ஆய்வாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் இப்பருவம் கடந்த பல ஆண்டுகளை விட அதிக எண்ணிக்கையிலான பனிப்பாறைகளை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா நாட்டின் வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் துறை இந்த மே மாதம் 5ஆம் தேதி ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. அதன்படி சுமார் 100க்கும் அதிகமான பிரம்மாண்ட பனிப்பாறைகள் இப்போது வடக்கு கடற்கரை பகுதியில் மிதந்து கொண்டிருக்கின்றன. மே மாத இறுதி மற்றும் ஜூன் மாத தொடக்கமே இந்த பனிப்பாறைகளை மிக அருகில் காண்பதற்கான உகந்த நேரமாக கருதப்படுகிறது. தற்போது நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாகாணத்தில் உள்ள செயின்ட் அந்தோனி பகுதியில் அதிகப்படியான பனிப்பாறைகள் காணப்படுகின்றன. இங்கு ஜூன் 5 முதல் 14 வரை பனிப்பாறை திருவிழா நடைபெறவுள்ளது. அதேபோல் ட்வில்லிங் கேட் மற்றும் போனாவிஸ்டா ஆகிய பகுதிகளில் பல ராட்சச பனிப்பாறைகள் கடற்கரைக்கு மிக அருகிலேயே நிலை கொண்டுள்ளன. செயின்ட் ஜான்ஸ் பகுதியில் நிலப்பரப்பில் இருந்தே தெளிவாக பார்க்கும் வகையில் பல பனிப்பாறைகள் நகர்ந்து வருகின்றன. பனிப்பாறை சீசனை முன்னிட்டு செயின்ட் ஜான்ஸ் பகுதியில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் புகழ்பெற்ற ஐஸ்பெர்க் ஆலி இசை திருவிழா சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிறிய அளவிலான கலாச்சார நிகழ்ச்சிகள் JAG சவுண்ட் ஹவுஸ் போன்ற இடங்களில் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பனிப்பாறைகளின் தற்போதைய நகர்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் ஐஸ்பெர்க் ஃபைண்டர் என்ற இணையதளத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.